அந்த வாசனையே மூக்கில் அடிக்கும். அதுலேயே இது நல்ல தண்ணி ஊற்றினதா இல்லை கடையும் போது என்ன ஆகிடும், மரத்தை போட்டு கடைஞ்சி இது பண்ணும்போது இவ்வளவு தான் வரும் பாருங்க. அப்படியே சரக்கு பறக்குன்னெலாம் திருத்தி போட முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் வேலை வாங்கும் தான். எவ்வளோ நார்ச்சத்து இருக்குங்கிறது நார்லேயே தெரியறது பாருங்க. இதை தயிர் சாதம் இருக்கணும், அதில் இந்த கீரை மசியில் போட்டுண்டு அதுக்கு கொஞ்சம் குழம்பையும் குத்திண்டு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்படி டிசைனாக இருக்கும். இது முழுன்னு இருக்கு இல்லையா, இது கீரை கடையிறது தான் இது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தண்டுக்கீரை மசியல். இந்த தண்டுக்கீரை கூட்டுன்னு சொல்லிக்கலாம், முளைக்கீரை கூட்டுன்னு சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரிஜினல் பேர் மசியல், முளைக்கீரை மசியல் அப்படின்னு சொல்லுவாள். உங்களுக்கு புரியறதுக்காக நான் தண்டுக்கீரை அப்படின்னு சொல்கிறேன். பாருங்க, ஒரு கட்டு 10 ரூபா அப்படின்னு வாங்கியிருந்திருக்கா. இதில் நான் நல்ல தண்ணி விட்ட கீரை மட்டும்தான் நான் வாங்குவேன். அதை நம்ம வாங்கும்போதே தெரியும், அந்த வாசனையே மூக்கில் அடிக்கும். அதுலேயே இது நல்ல தண்ணி ஊற்றினதா இல்லை வேறு ஏதாவது இந்த செப்டிக் டேங்க் தண்ணியெல்லாம் இது பண்ணி கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் வேறு இந்த மீன் அலம்பின தண்ணி அந்த மாதிரிலாம் கொட்டுவாங்க. அதுக்கு விதவிதமான தண்ணிகள் கொட்டுவாங்க. இந்த கீரையை நம்ம பார்த்தாலே இந்த மனமே சொல்லிடும் இது நல்ல தண்ணி கொட்டின கீரையான்னு. ரெண்டாவது, இங்கே பக்கத்துலேயே கிராமம் இருக்கிறதுனால அங்கே போய் பார்ப்போம். அங்கே நல்ல தண்ணி பாசனத்தில் இருக்குது. அதனால் அந்த நல்ல தண்ணி பாசனத்தில் விளையிற கீரையை தான் வாங்கிறது. இதுக்கு ரொம்ப உரங்குறோம் அதெல்லாம் போட மாட்டாங்க. இந்த பாருங்க, இப்போ நம்ம இந்த தண்டுக்கீரையை எப்படி நல்லா திருத்தி வச்சுன்னு இருக்கோம். நான் இப்போ திருத்தி காட்டுறேன் உங்களுக்கு. 2 கட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா இது நம்ம என்ன பண்ணுவோம்னா மசியெல்லாம் பண்ணி கடையும் போது என்ன ஆகிடும், மரத்தை போட்டு கடைஞ்சி இது பண்ணும்போது இவ்வளவு தான் வரும். இத்தினூண்டுக்கு சுருங்கி போயிடும். அது பார்க்கும்போது தான் நம்ம நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 கட்டு வாங்கின்னு இருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இலையை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். தண்டு இருக்குது பாருங்க, இதோ இந்த தண்டை தனியாக எடுத்து வச்சுருவோம். இது எதுக்குன்னா குழம்பு பண்ணலாம். அதில் பருப்பு குழம்பு போட்டு பருப்பு குழம்பு பண்ணலாம். இல்லைனாக்கா இந்த இது இருக்குது பாருங்க, அது என்ன தட்டைப்பயிறு, காராமணி அதெல்லாம் போட்டு புளி விட்டு ஒரு வத்த குழம்பு மாதிரி பண்ணலாம். புளிப்பு கூட்டுன்னு சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணலாம். அது மாதிரி சின்ன சின்னதாக திருத்தி அந்த மாதிரி, அது புளிப்பு கூட்டுங்கிறது சின்ன சின்னதாக இதை துருண்டுக்கு வட்ட வட்டமாக திருத்தி பண்ணுறது. குழம்பு அப்படின்னா கொஞ்சம் நன்னா அந்த பாருங்க இந்த அளவுக்கு திருத்திக்கிறது, இந்த அளவுக்கு திருத்தின்னு பண்ணுறது. அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா அது பாருங்க, அப்படியே சரக்கு பறக்குன்னெலாம் திருத்தி போட முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் வேலை வாங்கும் தான். ஏன்னா அது பாருங்க இப்படி பழுப்பாக இருக்கிறது, ஓட்டையாக இருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துடணும். அதனால் கீரை வாங்கும்போதே நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா பூச்சி இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். அப்போ தான் கழிவுகள் நிறையா போகாது. இல்லைன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் எடுத்துட்டு பண்ணும்பொழுது தான் இதெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம். இல்லைன்னா நாங்கள் தினம் கீரை சாப்பிட்றோம், ஆனாலுமே எங்களுக்கு முடியல, எங்களுக்கு சத்தே இல்லை அப்படின்பா. ஏன்னாக்கா அது சத்தான கீரையா அப்படின்னு பார்த்து வாங்கினா தான். இதை நம்மளே கூட பயிர் பண்ணிக்கலாம். வேணா விதையை போட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு வந்துடும். எடுத்து நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். இதையே விதைக்குன்னு விட்டுட்டோம்னா ஒரு 2-3 கீரை விட்டால் நன்னா அது பாட்டுக்கு ஒரு பெரிய லெவலில் என்ன சொல்கிறது, ஒரு ரோஜாக்கன்று அந்த மாதிரி பெரிய லெவலில் வளரும். அதை அப்படியே விதைக்கி விட்டுருவா. விதைக்கி விட்டு அந்த விதையை எடுத்து திருப்பி தூவின்னு இருப்பாங்க. நாங்கள்லாம் அந்த மாதிரியெல்லாம் தோட்டத்தில் நம்ம மாத்தெல்லாம் இதெல்லாம் பயிர் பண்ணியிருக்கோம். அதனால எனக்கு அதெல்லாம் தெரியும். இது மோஸ்ட்லி என்னென்னா அங்கே பாட்டி என்ன பண்ணுவான்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கீரை பண்ணுவாள். வெள்ளிக்கிழமை அப்படின்னா அன்றைக்கி கட்டாயமாக கீரை உண்டு, அன்றைக்கி அது பண்ணணும் அப்படின்னு. அது எதுக்காக பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சில சமயங்களில் பாட்டிகிட்ட கேள்வி கேட்டேன்னா பதில் சொல்லுவா, சில சமயம் என்ன சொல்லிடுவா, ஏதோ பெரியவா சொல்லுவா, நாங்கள் சரின்னு கேட்டுப்போம்லாம், கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவா. அதனால இது எதனால் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பண்ணுவா அப்படின்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் பதில் சொல்லுங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு அருவாமனை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு என்ன இதை இந்த சாணம் பிடிக்கணும். இந்த இடத்துல சாணம் பிடிக்கணும். சாணம் பிடிக்கும்போது பார்த்தா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நான் இப்போ ரொம்ப சாணம் பிடிச்சி நாளாக எடுத்து இதுவே நன்னா தான் எனக்கு கட் பண்ணுறது. ரொம்ப சாணம் பிடிச்சா என்ன ஆகிடுறதுன்னா கையை கட் பண்ணிடுறது இப்போல்லாம். அதனால நம்ம இவ்வளோதான் சாணம் பிடிப்பேன். எனக்கு இந்த கத்தியத்திலெல்லாம் அவ்வளோவா பண்ணுறதுக்கு வரதில்லை. இதில் தான் நான் கட் பண்ணுறது. இவன் ஏதோ ஒரு மெஷின் வச்சுட்டுருக்கா, அதை வச்சுன்னு டக்குன்னு கட் பண்ணின்னு இருப்பா. நான் எப்பவும் போல் நமக்கு அருவாமனை தான். கொஞ்சம் வெயிட்டாக வச்சுக்கணும் அருவாமனை. லைட் வெயிட்டாக வாங்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுன்னா அருவாமனை நல்லாயிருக்கும். போட்டு கட்டியிருக்கிற கயிறு பாருங்க, இந்த மாதிரி
தென்னங்கீத்து, வாழை நார், இந்த மாதிரி எல்லாம் தான் போட்டு கட்டுவாங்க. இதெல்லாம் தான் ஆரோக்கியங்கள். ஃபஸ்ட்டு இந்த கீரையை கட்ட அலம்பி தான் வச்சுட்டு இருக்கோம். அலம்பி நல்லா உதறி இருக்கும். இருந்தாலுமே இந்த கீரையை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அடி அடிச்சுக்கணும். இப்படி தரையில் அடிக்கிறீங்களா இப்படிலாம் சொல்ல வேண்டாம். தரையெல்லாம் நல்லா மொழிகி தான் இருக்குது. இந்த பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி பார்க்கணும். பார்த்தது பாருங்க, இது சரியில்லை, இதை பிச்சு போட்டுடணும். இது சரியில்லை, இந்த இலை சரியில்லை, இது சரியில்லை, இதுவும் சரியில்லை. இப்போ பின்பக்கம் திருப்பி பார்க்கணும். பின்னாடி நல்லா இருக்கா அப்படின்னு. நல்லா இருக்கு. இப்போ இந்த கீரை தண்டை திருத்தின்றணும். தண்டை அடுத்தது இது அவ்வளோவா நல்லா இல்லை. இதில் அவ்வளோவா கழிவு போகலை, நல்லா இருக்கு. அதனால இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு இருக்கோம். பாருங்க, அப்படி திருத்தணும். ஏன் அந்த பூச்சியெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னா, அதெல்லாம் சாப்பிட்டாக்க அது லூஸ் மோஷன் போகும். வயத்தில் என்ன சொல்கிறது, இந்த ஃபுட் பாய்சன் அப்படிலாம் சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். அதனால தான் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கூடாது. எப்படி சத்தத்தோடு கட் பண்ணுறது பாருங்க, சரக்கு சரக்குன்னு. இப்போ பாருங்க, இப்படி நார் வந்து அதை எடுத்துடணும். எவ்வளோ நார் சத்து இருக்குங்கிறது நார்லேயே தெரியறது பாருங்க. இப்படி திருத்திக்கணும். தெரியறதா? இப்போ நம்ம எல்லா கரையும் திருத்தி முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் செய்யும்போது பார்ப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம தண்டிங்கிற மசியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அது பாருங்க, கீரை நல்லா அலம்பி ரெடியாக எடுத்து வச்சுட்டாச்சு. கட்டி பெருங்காயம் அப்படியே போடலாம். இது ஊற வச்செல்லாம் போட வேண்டியதில்லை. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு ஜலம் ஊற்றிக்கணும். கீரை வேகட்டும். கீரையை எப்போவுமே மூடி வேக விடக்கூடாது, திறந்து தான் வேக விடணும். அதுக்கப்புறம் கீரையை ராத்திரியில் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதே மாதிரி கீரையை நம்ம இந்த கீரை மசியல் இருக்கு இல்லையா, இதை தயிர் சாதம் இருக்கணும், அதில் இந்த கீரை மசியலை போட்டுண்டு அதுக்கு கொஞ்சம் குழம்பையும் குத்திண்டு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா 10-12 வயசு வரைக்கும் கூட தயிர் சாதம் பிசைஞ்சு இந்த கீரை மசியல் போட்டு அதில் குழம்பு குத்தி அதை ஊட்டி விடுவா. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் ஓயாத என் குழந்தைகள்கிட்ட சொல்லி இப்போ நான் ஆரம்பித்தாலே வரல கை கூப்பா, அம்மா ப்ளீஸ் மிச்ச கதை எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்கள் அப்பாவை பற்றி சொல்லும்போது எனக்கு அதை சொல்லும்போது ஒரு ஆர்வமாக இருக்கும். சரி, அது வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். கீரையை மாக்கல்ல வேக விடலாம். மாக்கல் சட்டியில் வேக வச்சோம்னா நல்லா அந்த மற்ற போட்டு கடையிறதுக்கு அது ஈடு கொடுக்கும். இது கூட கொஞ்சம் கனமான சட்டி தான், இதுவும் ஈடு கொடுக்கும். இந்த மாதிரி மண், மாக்கல் அந்த மாதிரியான இதுகளில் இதை வேக வைக்கிறது சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது, இப்போ இந்த பெருங்காயத்தை ஏன் நம்ம உடனடியாக போட்டுட்டோம்னா, சாதாரணமாக பொதுவாக கீரை வேகும்போது பாருங்களேன், அது கொஞ்சம் ஒரு நன்னா தான் இருக்கும் வாசனை. இருந்தால் கூட இந்த பெருங்காயத்தை வேக விட்டுட்டு பெருங்காயமும் கீரையுமா சேர்த்து வேக விட்டு பாருங்களேன், சும்மா வாசனை அள்ளும். அதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்க, பிரமாதமாக இருக்கும். இந்த கீரையை கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பான சூடு இருக்கும்பொழுது இப்படி மசிச்சுக்கணும். நான் வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே மசிச்சு வச்சுவிட்டேன். இப்போ இது ஆறி இருக்குது, அதனால இழுப்பு சட்டியை தொட்டுன்னு இருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி வெதுவெதுப்பான சூட்டில் இழுப்பு சட்டியை தொடாதீங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடணும். மத்து தான் மரக்கட்டையில் கீரை கடையிற மத்து. மோர் கிடையாது, கீரை கிடையாது, ரெண்டும் ஒன்று தானே? இல்லை, மோர் கிடையாது வேற. அது இப்படி 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 டிசைனாக இருக்கும். இது மொழுன்னு இருக்கு இல்லையா, இது கீரை கிடையாது தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உப்பு போட்டுக்க போகிறோம் இதுக்கு. இது உப்பு, கீரை உப்பு ரொம்ப வாங்காது. அதனால நிதானிச்சு தான் போட்டுக்கணும். ரொம்ப போட்டால் கரிச்சு எடுத்துரும்.
இது பாருங்க. இப்போ கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு துளி கண்டியாக கேட்டு வேணும் போட்டுக்கணும். ஒரு இதில் 3/4 கரண்டின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், ரொம்ப தேவையில்லை, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது அப்படியே போட்டு மேலாகவே வச்சுருக்கணும். இப்போ கிளறக்கூடாது. என்னென்னா இதுக்கு நம்ம வந்து கடுகு வெடிக்க விட போகிறது கிடையாது. கடுகு இல்லாமல் உளுத்தம்பருப்பு மட்டும்தான். உங்களுக்கு நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையாண்ணா, நல்லெண்ணெயும் உளுத்தம்பருப்பும் சேரும்போது அது வந்து எலும்புகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மருந்துன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு உளுத்தம்பருப்பு தான் போடுவா பாட்டி. இதுக்கு கடுகு வேண்டாமான்னா இதுக்கு கடுகு கிடையாது, போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இது பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் உளுத்தம்பருப்பு. நல்லெண்ணெயில் உளுத்தம்பருப்பை வெடிக்க விட்டு இதில் குத்தி இந்த ஜீரகம் வச்சுருக்கோம் இல்லையா, பச்சையாக போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, மேலே அது மேலே சொருன்னு குத்தி கிளறிட போகிறோம். அவ்வளவுதான். இது புரிஞ்சுட்டு ஜீரகத்து மேலே அப்படியே கொட்டிடணும். இப்போ பண்ணும்போது உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இவ்வளோ கீரை இருக்குதுன்னு நினப்பாக நீங்கள். இதில் இன்னொன்று சொல்ல மறந்து போயிட்டேன். மிளகா வத்தல் போட்டுக்கணும். இதில் நம்ம அது மிளகாத்துல யூஸ் பண்ணாதனால மறந்து போய்டுறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் உளுத்தம்பருப்போட மிளகா வத்தலும் சேர்த்து திரும்ப இதில் போட்டேன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போ சொன்னேன் பத்தல உங்கள்கிட்ட, இவ்வளோ கீரை இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பண்ணினோம்னா துருண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இழுப்ப கரண்டிக்கு தான் இருக்கும். பாருங்க, மற்றல இழுப்ப சட்டியில் போட்டு நம்ம கீரை பண்ணோம், அவ்வளோ இருந்தது. பண்ணி முடித்தோன்னே பாருங்கள், இழுப்ப கரண்டிக்கு வந்துடுத்து. இவ்வளவு தான் கீரை, இப்படி சுருங்கிடும். அதனால தான் நம்ம வந்து அதை 2 கட்டு போட்டுட்டோம். அப்போ தான் இந்த எல்லாருக்கும் இது நிறவி வரும் நமக்கு. இப்போ மற்ற பற்றி நீ கேட்டியோனம்மா, இதே மற்ற தானா மோர் கடையிறதுக்கும் அப்படின்னு இல்லை. இது கீரை கடையிறதுக்கு என்ன பண்ணுவான்னா, கீரை மேலே இப்படி இந்த மற்ற வச்சுட்டு இந்த இடது இலை மேலே பிடிச்சிப்பா. அப்படி பிடிச்சிட்டு அப்படி கடைஞ்சா அப்படி நல்லா கடைஞ்சிரும். இது கீரை கடையிற மத்து. இது மோர் கடையிற மத்து. இதுதான் மோர் கடையிற மத்து. பார்ட்டாக இருக்கு இல்லையா. அந்த காலத்தில் மோர் கடையிறதுன்னா இப்போ நம்ம தயிரை வச்சு இப்படி சிலிப்பிட்டு ஜலம் விடுறோமே, அது இல்லை. ஒரு தூணில் இந்த மத்தை சேர்த்து ஒரு கயத்தையும் வச்சு கட்டிடுவா. மோருக்குள்ளே இது இருக்கும். இப்படி அந்த கயிறு 2ஐயும் பிடிச்சிட்டு, இந்த பக்கம் 2 பக்கமும் கயிறு இருக்கும். அந்த 2 கயத்தையும் பிடிச்சி இப்படி சர் 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 அப்படி கடைவா. கடைஞ்சா இந்த பட்டைகள் பூரா இதில் வந்து வெண்ணெய் நின்றுக்கும். அதுக்காகத்தான் இந்த பட்டை. இதிலெல்லாம் வெண்ணெய் நின்றுக்கும். அதை அப்படியே எடுத்து உருட்டி ஒரு ஜலத்தில் போட்டுட்டு இப்படி கடைஞ்சி மோர்லேருந்து அந்த வெண்ணெயை எடுப்பா. அதுக்கு தான் இந்த பட்டைகள் கொடுத்துருக்குறது. இதில் தான் வந்து அந்த வெண்ணெய்கள் பூரா நிற்கும். எடுத்து நல்லா ஜலத்தில் போட்டுட்டு அந்த மோரை தனியாக எடுத்துருவா. இது இன்னும் பெருசாக இருக்கும். தூணில் கட்டி நம்ம கடையிறோம் இல்லையா, அந்த மத்து இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். ஊரில் பாட்டியாத்தில் அப்படித்தான் என்னோட சித்திகள்லாம் மோர் கடைவா. கீரையை பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.